மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அந்த சுவாரஸ்யத்துக்கு இன்னும் சுவாரஸ்யங்கள் சேர்க்கிறது மனுஷனோட அறிவாலையும் திறமையாலும் தான். அப்படி நம்ம தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுவாரஸ்யங்களை தங்களோட திறமையாலும் அறிவாலையும் இந்த உலகத்துல சேர்த்தவங்க. காஞ்சி நிலப்பகுதியா அதுக்கு ஏத்த மாதிரி விவசாயமும் அதுக்கு ஏற்ற மாதிரி தொழிலையும் கண்டுபிடிச்சவன் தமிழன். குளிர்ந்த நிலப்பகுதியா மலைப்பகுதியா அதுக்கு ஏத்த மாதிரியான தொழிலும் விவசாயம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போலதான் கடல் சார்ந்த பகுதினா அதுக்கு ஏற்ற மாதிரியான தொழிலும் விவசாயமும் செஞ்சுட்டு வந்தாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே அறிவியலும் படிப்பும் வர்றதுக்கு முன்னாடியே என்னைக்கோ பல்லாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாகவே நம்ம தமிழர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டிதான் உலகத்துல எல்லாருமே அவங்க பின்தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பையும் பெருமையும் கொண்ட தமிழர்களோட பெருமையை பேசுறதா இந்த நிகழ்ச்சி. வணக்கம், இது ழ. ழ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். உலகத்திலேயே வேற எந்த இடத்துலயும் இல்லாத மாதிரியான கட்டிடக்கலை அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்குது. அதற்குண்டான எடுத்துக்காட்டு உதாரணங்கள், கோவில்கள், கட்டிடங்கள் எல்லாத்தையுமே ழ நிகழ்ச்சியில நிறைய எபிசோட்ஸ்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது அதிசயங்களையும் ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும். வேலூர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு வருது வேலூர் ஜெயில், வேலூர் கோட்டை, இந்த மாதிரிலாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரு பெரிய பாதுகாப்பு அரணுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பேரு ஜலகண்டேஸ்வரர் கோவில். அந்த கோவில், இந்த கோட்டை, இது ரெண்டுத்துக்கும் இருக்க தொடர்பு என்ன, கோட்டைக்கு பின்னாடி கோவில் அமைய வேண்டிய காரணம் என்ன, அந்த வரலாறு கதை எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம் ழ நிகழ்ச்சியில. பாருங்க. பொதுவாக கோட்டை என்பது ஒரு நாட்டை காக்கும் அரணாகத்தான் எப்போதும் செயல்பட்டு வந்துள்ளது. ஆனால் வேலூரில் உள்ள புகழ்பெற்ற கோட்டை என்பது பல அற்புதங்களை தனக்குள் வைத்திருக்கும் ஒரு தமிழ்நாடு பொக்கிஷமாகும். உலகில் உள்ள மிகச்சிறந்த கோட்டைகளை பற்றி பார்க்கும்போது இந்த வேலூர் கோட்டைக்கென்று தனி இடம் இருக்கப் போவது நிச்சயம். இந்த கோட்டையும் இந்த கோட்டைக்குள் இருக்கும் கோவிலை பற்றி புராணங்கள் மூலமாகவும் மக்கள் செவிவழி செய்தியாக பல கதைகள் இருந்தாலும் கல்வெட்டுகள் மற்றும் ஆதாரங்கள் மூலம் இந்த கோட்டை 14ஆம் நூற்றாண்டில் ராயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை மற்றும் இங்கிருக்கும் கோவிலுக்கு முதல் படி எடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கு பிறகு ராயர் அரசர்களுக்கும் விஜயநகர அரசர்களுக்கும் ஆட்சியை பிடிக்க கடும் சண்டை நடந்துள்ளது. இந்த போட்டியில் விஜயநகர சாம்ராஜ்யம் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை பிடித்தனர். இவர்களின் ஆட்சியின் போது சதாசிவராயர் என்கிற விஜயநகர மன்னன் சின்ன பொம்மி நாயக்க சகோதரர்களின் கட்டுப்பாட்டில் இந்த வேலூரை ஒப்படைத்துள்ளார். வேலூருக்கு மிகப்பெரிய அடையாளம் ஜலகண்டேஸ்வரர் கோயில். இந்தியாவிலேயே அழியாத அழகான கோட்டை வேலூர் கோட்டை. இந்த கோட்டையும் கட்டினது, இந்த கோயிலையும் கட்டினது சின்ன பொம்மி நாயக்கர் தான். விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில அவர் பெரிய மன்னனா இருந்து இந்த மக்கள், வேலூர் மக்கள், குறிப்பா வேலூர் மக்கள் மறைக்கவே கூடாத ஒரு மன்னரா இருந்தவர் சின்ன பொம்மி நாயக்கர் தான். இவர்கள் ஆண்ட சரியான வருடங்கள் என்று பலரும் பலவாறு குறிப்பிட்டிருந்தாலும் வேலூர், திருவண்ணாமலை, செஞ்சி போன்ற இடங்களில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் மூலம் 1520 முதல் 1600 ஆண்டு வரையிலான காலத்தில் இந்த பொம்மநாயக்க சகோதரர்கள் ஆண்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் மக்கள் கூறும் கதைகளில் இவர்களை பொம்மிரெட்டி என்றும் திம்மிரெட்டி என்றும் அழைக்கிறார்கள். இவர்கள் காலகட்டத்தில் தான் இந்த வேலூர் கோட்டை மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த வேலூர் கோட்டையில் மொத்த பரப்பளவு 136 ஏக்கர்கள் ஆகும். கோட்டையை சுற்றியுள்ள மிக உயரமான மதில் சுவர்கள், வீரர்கள் நிற்கும் அரண்கள், அதனை சுற்றி இருக்கும் அகழிகள் என்று அதன் பிரம்மாண்டம் நம்மை வியக்க வைக்கும். ஏறக்குறைய 133 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டை இடம் மொத்தமே அமைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் சுற்றளவு. இந்த கோட்டையினுடைய சுற்றளவு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். மிகப்பெரிய அகழிங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே அகழி இவ்வளவு அழகா இருக்காது. இந்த அகழி என்பது மன்னர்கள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பாதுகாப்பு அரண் தான். அப்படி அந்த அகழி பாத்தீங்கன்னா வேலூர் அகழி ரொம்ப ஆழமா இருக்கும், உயரம் அதிகம். அதே மாதிரி கோட்டை சுவர் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பின்னணி உடையது. பாதுகாப்பு கருதி சின்ன பொம்மி நாயக்கர் கட்டின பெரிய கோட்டையில் தான் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கு. கோட்டைக்கு கிழக்கு பகுதியில் மட்டுமே நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான கோட்டைக்குள்ளே கோவில், நவாப் காலத்தில் கட்டப்பட்ட மசூதி, ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயம் மற்றும் பல மகால்கள் இந்த கோட்டையின் உள்ளே உள்ளது.
இந்த கோட்டையின் உள்ளே உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில்தான் தமிழகத்தில் உள்ள சிற்பக்கலைக்கு பெயர் போன கோவில்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஆதாரங்களின்படி ஜுவரகண்ட ஈஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட கடவுள் மாறும் ஜலகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் தமிழரின் திறமைக்கு மிகப்பெரிய சான்றாகும். சம்புவராயர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பாதையும் விஜயநகர ஆட்சி காலத்தில் மறுபாதையும் கோவில் மிக நுட்பமாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலை சுற்றி உள்ள அகழி போன்ற அமைப்பு இந்த கோவிலை பாதுகாக்கத்தான் என்று மிக தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கோட்டையின் வடக்கு பகுதியில் இந்த கோவில் உள்ளது. தரையில் இருந்து சுமார் 6 அடி உயரத்தில் தான் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. கோவிலின் ராஜகோபுரம் செவ்வக வடிவத்தில் உள்ளது. சுமார் 23 மீட்டர் உயரமும் 15 மீட்டர் அகலமும் இந்த ராஜ
பெற்றுள்ளதாக பல ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பின்னரும் இந்த கோவில் வழிபாட்டிற்கு பயன்படாமல் இருந்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த கோவிலை சுற்றியுள்ள வெளிப்பிரகாரத்தில் அவர்கள் ஆயுதங்களை குவித்து வைத்திருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. 1806 சிப்பாய் புரட்சி நடக்குதுங்க. அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி தான். அவங்க தான் அவங்க ராணுவ தளவாடங்கள், அவங்களுடைய ராணுவ வெப்பன்ஸ், ஆயுதம் கிடங்க அந்த மண்டபங்கள் வச்சிருந்தாங்க. அதுதான் இது பயன்பட்டது. அப்போ ஏன்னா மக்கள் யாரும் உள்ள வர முடியாது. பக்கத்துல தான் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ், ஆங்கில ஆட்சியினுடைய தலைமையிடமே உள்ளதான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் 1806 சிப்பாய் புரட்சி மிகப்பெரிய புரட்சி. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கே முதல் ஆரம்ப போராட்டம் வேலூர் தான். வேலூர் சிப்பாய் புரட்சி அது இங்கதான் நடந்ததுங்க. கூப்பிட தூரத்தில் இருக்கின்ற இந்த இடத்துல தான் நடந்தது. அதற்குரிய ஆங்கிலேய ஆட்சிக்கு அந்த ஆட்சி நடத்தின மன்னர்கள் தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லா கிடங்குகளையும் இந்த கோயில் உள்ளதான் வச்சிருந்தாங்க. ஆயுத கிடங்கு தாங்க இந்த மண்டபத்தை அவங்க பராமரித்து வந்தாங்க. பிறகு சாமி இங்க வந்த பிறகு நாம நிறைய பிரம்மோற்சவம், நிறைய திருவிழாக்கள் நடத்துற மாதிரி மண்டபத்தை நம்ம பராமரிச்சு வந்தோம். இப்ப தங்கத்தேர் இருக்கிறதுனால இந்த பாதைகள்லாம் செப்பனிட்டு வச்சிருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் தத்தமது ஆளுமையை நிரூபிக்க இந்த வேலூர் கோட்டையின் உள்ளே மசூதியும் தேவாலயமும் கட்டப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாக விளங்குகிறது. சுமார் 150 ஆண்டுகள் வழிபாட்டிற்கு பயன்படாமல் இருந்த இந்த கோவில் சுதந்திரத்திற்கு பின்னர்தான் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரலாற்றின் பல முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றுள்ள இந்த வேலூரும், இந்த ஊரின் அடையாளமாக இருக்கும் இந்த கோட்டையும் இந்த கோவிலும் பல காலம் யுத்தங்களை பார்த்து இப்போது அமைதி வேண்டி நிற்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மகாபாரதம் அப்படிங்கிற காவியம் நம்மள நெறிப்படுத்தணும், வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழணும், தர்மம்னா என்ன அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காகவும் மக்கள் கிட்ட சொல்றதுக்காகவும் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம், இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய காவியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்தோட முக்கிய கதாபாத்திரங்களான பஞ்ச பாண்டவர்கள் இந்தியாவில் இருக்கிற பல இடங்களுக்கும் அவங்க வனவாசம் போனப்போ இருந்ததா அந்த சரித்திரத்துல நம்ம புரட்டி பார்த்தா நிறைய தெரியும். அப்படி அவங்க வந்த இடங்களா நம்ம தமிழ்நாட்டிலையும் பல இடங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி பஞ்சபாண்டவர்கள் தவம் செஞ்ச ஒரு இடமாக பஞ்சபாண்டவர் குகை, பஞ்சபாண்டவர் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் இங்க ஆற்காடு பக்கத்துல தான் இருக்குது. சாலை ஓர போறப்போ நிறைய பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும், பெரிய மலை இருக்கும். அப்படி யாராலையும் ஒரு டக்குன்னு இப்படிலாம் திரும்பி பார்த்து அது பஞ்சபாண்டவர் மலைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மலையை தேடி போனப்போ பல அற்புதங்கள் அந்த மலைக்குள்ள இருக்குது. என்ன அற்புதம்! அந்த பஞ்சபாண்டவர் மலையில பஞ்சபாண்டவர்கள் மட்டும்தான் தவம் செஞ்சாங்கன்னு கேட்டா கிடையாது, சமணர்களும் அங்க தவம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மலை தான் இந்த பஞ்சபாண்டவர் மலை. அதை பத்தின சுவாரஸ்யத்தை தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். பாருங்க. நம் ஊரில் பல வரலாற்று சம்பவங்கள் யாவும் செவிவழி செய்திகளாகவும் நாட்டார் பாடல்களாகவும் தான் இடம்பெற்றுள்ளன. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே இதை ஏற்றுக்கொள்கின்றனர். அப்படி பல சுவாரஸ்யமான வரலாறு கொண்ட ஒரு மலைதான் பஞ்சபாண்டவர் மலை. பஞ்சபாண்டவர்கள் இங்கு தவம் புரிந்தார்கள், தங்கி இருந்தார்கள் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் ஏதும் இங்கே இல்லை. ஆனாலும் வழி வழியாக உள்ளூர் மக்கள் இதை பஞ்சபாண்டவர் மலை என்றே அழைக்கிறார்கள். இந்த பஞ்சபாண்டவர் மலை இருக்கும் இடம் விளப்பாக்கம். இந்த சிறிய ஊர் ஆற்காடு அருகே உள்ளது. இஸ்லாமியர்கள் தற்பொழுது அதிகம் உள்ள இந்த பகுதியில் ஒரு சிறிய மசூதியும் சமணர்கள் குகையும் ஒரு சேர இருப்பது பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. இவ்வூரில் மற்றொரு கோவிலில் கிடைக்கப்பெற்ற குறிப்பின்படி இந்த பகுதியில் 10ஆம் நூற்றாண்டில் சமண மதம் வெகுவாக பரவி இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மலைக்கு இருக்கும் இன்னொரு பெயர் திருப்பாமலை. இந்த மலையின் தெற்கு அடிவாரத்தில் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய குகை கோவில்கள் இருக்கின்றன. காஞ்சிபுரத்தில் இருக்கும் பல்லவர் சோழர் காலத்து குகை கோவில்கள் போன்ற அமைப்பு இந்த விளப்பாக்கம் மலையிலும் இருக்கின்றன. இந்த குகை கோவில் தரையில் இருந்து சுமார் 5 அடி உயரத்தில் குழையப்பட்டிருக்கின்றது. குகை கோவிலின் உள்ளே 4 குடவரைகளும் தூண்களும் உள்ளன. ஆனால் எந்த கருவறையின் உள்ளேயும் எந்த கடவுளின் அம்சமும் இல்லை. குடவரையின் அமைப்பு மகேந்திரவர்ம பல்லவனின் காலம் என்றும், சிலர் அவனுக்கு பின்னால் வந்த பல்லவ அரசர்கள் காலத்திலும் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்கின்றனர். மேலும் இம்மாதிரியான குகை கோவில்கள் அனைத்தும் சமண மதம் சம்பந்தப்பட்டுள்ளது
பல்லவர்கள் சமணத்தை தழுவி இருந்திருக்கலாம் என்றும் பிற்காலத்தில் அவர்கள் சைவத்திற்கு மாறி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த குகை கோவிலும் அப்படி பாதியிலேயே விடப்பட்டிருக்கலாம் என்றும் நமக்கு தோன்றுகிறது. இந்த மலைப்பாறைகளின் மீது பல்லவன் நந்திவர்மனின் சிலை ஒன்றும் சோழ அரசன் பராந்தக சோழனின் சிலை ஒன்றும் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த மலையின் உச்சிக்கு ஏறி செல்ல தற்போது படிகள் இருந்தாலும் அக்காலத்தில் எப்படி ஏறி சென்று இருப்பார்கள் என்ற கேள்வி எழவே செய்கின்றது. மலைக்கு ஏறி சென்று வலதுபுறம் திரும்பினால் இரு பெரிய பாறைகளுக்கு கீழே ஒரு சுனை உள்ளது. அந்த சுனை இருக்கும் பாறைக்கு நடுவில் பல தீர்த்தங்கரர்கள் சிலைகள் உள்ளன. யக்ஷி, நமனநந்தி முனிவர் மற்றும் சமண தீர்த்தங்கரர் சிலைகளும் இங்கே உள்ளன. இதில் ஒரு மரத்தின் கீழ் யக்ஷி ஒரு காலை மடித்து உட்கார்ந்து கொண்டு உள்ளது போன்ற அமைப்பு உள்ளது. அந்த யக்ஷிக்கு கீழே 3 சிறு உருவங்கள் உள்ளன. மேலும் தீர்த்தங்கரர் ஒருவர் யோகாசனத்தில் அமர்ந்துள்ளது போலவும் இங்கே வடிக்கப்பட்டுள்ளது. இந்த திருப்பாமலையில் 17ஆம் நூற்றாண்டுகளில் முகலாயர்கள் படையெடுப்புக்கு பின்னர் இஸ்லாமிய அடையாளங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு சிறிய மசூதியும் தொழுகை நடத்தும் இடமும் தற்போது உள்ளது. சமயங்கள் வேறு ஆனாலும் நம்பிக்கைகள் வேறு ஆனாலும் இத்தனை நூற்றாண்டு தாண்டியும் தமிழர் வரலாற்றை சொல்லும் இந்த பஞ்சபாண்டவர் மலை நாம் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாகும். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மட்டுமின்றி தென்னிந்தியாவுல பல முக்கியமான கோவில்கள் கட்டப்பட்டிருக்குது. அப்படி அவர் கட்டின முக்கியமான கோவில்கள் பார்த்தா திருப்பதி, காளஹஸ்தி, ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, அப்புறம் இப்ப நம்ம பார்க்க போற அந்த கோவில். இந்த கோவில் இருக்கிற இடம் வேலூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு விரிஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்குது. என்ன சிறப்பு இந்த கோவில் இருக்குது, யார் இந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான சில கதைகள் என்ன, கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலை கட்டுறதுக்குண்டான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தான் இப்ப நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். பாருங்க. விரிஞ்சிபுரம் வேலூரில் இருந்து சுமார் 10 மைல் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம். முற்காலத்தில் திருடர்களிடமிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் தவித்த வியாபாரிகளின் துயர் போக்க வந்த கடவுள் என்பதால் இந்த கடவுளை வழித்துணை நாதர் என்றும் மார்க்க பந்தீஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர். காலத்திலும் பிற்காலத்தில் பல்லவர்கள் காலத்திலும் ராயர் காலத்திலும் பின்னாளில் விஜயநகர ஆட்சி காலத்திலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள், மண்டபம் அதெல்லாம் அவங்க கட்டினாங்க. அதற்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வரும்போது கிருஷ்ணதேவராயருக்கு திருப்பதி பெருமாள் அவர் பெருமாள் பக்தர், பெருமாள் அவருக்கு குலதெய்வம். அப்போ இந்த கர்நாடகாலேருந்து இந்த பக்கம் வழியாக போகும்போது அப்போ இது ஒரு பெரிய சோலையாக ஒரு பனந்தோப்பாக இருந்தது. இங்கே பனந்தோப்பில் நடுவில் ஒரு லிங்கம் இருந்திருக்கு. என்ன இவ்வளோ பெரிய சோலையாக இருக்கே, சுற்றி மதில் இதெல்லாம் கட்டியிருக்காங்களே, அது என்னான்னு பார்க்கலான்ட்டு பார்த்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது லிங்கம் இருக்கும்போது இந்த லிங்கம் சுயம்பா வந்தது. இந்த லிங்கத்தை அப்படியே சுயம்பா வச்சு அவங்க கோவில் நிர்மாணம் பண்ணி மற்ற விக்கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த விக்கிரகங்களை வச்சு அப்போ திருப்பணி ஆரம்பித்து அவங்க ஆட்சியில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ இந்த கோவிலும் கோட்டை கோவிலும் ஒன்றா கட்டினது. அது இது புள்ள கட்டினது, அது அவருடைய பையன் கட்டினது, இது அப்பா கட்டினது அப்படின்ட்டு சரித்திரம் இருக்கு. விரிஞ்சிபுரம் மதில் அழகு என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த கோவிலின் சுவர் மிக பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் முகப்பில் உள்ள ராஜகோபுரம் சக்கோ கலைப்பாணியில் கட்டப்பட்டிருக்கின்றது.
இந்த கோவிலில் நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இங்கே இருக்கும் மணிகாட்டும் கல். கடிகாரங்கள் கண்டுபிடிக்கும் முன்னர் இந்த மணிகாட்டும் கல்தான் மக்களுக்கு நேரம் பார்க்க உதவி இருக்கின்றது. இந்த கல்லின் நடுவில் ஒரு சிறிய முள் அளவு உள்ள குச்சி வைக்கும் அளவிற்கு இடம் உள்ளது. அப்படி அந்த குச்சியை வைக்கும் பொழுது சூரியன் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப அதன் நிழல் சரியான நேரத்தை நமக்கு காட்டுகின்றது. கணிதத்தையும் வான சாஸ்திரத்தையும் தமிழன் மிக சிறப்பாக கற்றிருக்கின்றான் என்பதற்கு இந்த மணிகாட்டும் கல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மேலும் இந்த கோவிலில் இருக்கும் சிங்க தீர்த்தம் என்பதும் மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒன்றாகும். இந்த சிங்க தீர்த்தத்தில் இறங்கி குளித்தால் நினைத்தது நடக்கும் என்றும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் பயனடைவார்கள் என்றும் பல தலைமுறைகளாக நம்பப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் இருக்கும் ஸ்தல விருட்சத்தில் இதற்கான நம்பிக்கைகளை கண்கூடே பார்க்க முடியும். இந்த கோவிலின் மண்டபத்தில் பல அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த தூண்களில் உள்ள நுணுக்கமான வேலைப்பாடுகள் நம்மை நிச்சயம் அதிசயிக்க வைக்கும். வேலூர் கோட்டையெல்லாம் வந்து பாம்பு போட்டு இது பண்ணாங்க. இங்க விரிஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா அந்த பின்பக்கம் பாம்பு போட்டு செதஞ்சிருக்கிறது அந்த அடையாளம் இருக்கு. அந்த கோபுராசத்துக்கு அந்த பாம்பு போட்டு செதும் போது அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த விக்கிரகம் சுவாமியினுடைய ஜுவல்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து அண்டர் கிரவுண்ட்ல போட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நவாப் காலம் முடிஞ்ச பிற்பாடு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்தா நமக்கு கோயிலுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணல. அப்புறம் திருப்பதி எடுத்து திருப்பி வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடந்து அதே மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்த உடனே அதுக்கு இதுக்குன்னு ஒரு அறநிலைத்துறைன்னு ஏற்பட்டு அப்புறம் அவங்க நிர்மாணத்தின் கீழே நம்ம தமிழ்நாட்டில் எல்லா திருக்கோயிலும் வந்து எல்லாம் புதுப்பிச்சு எல்லாம் இது பண்ணி அப்படியே வந்து பூஜைகள் நடந்து கொண்டு வருகிறது. இந்த விருஞ்சிபுரம் கோவிலின் அழகும் அற்புதமும் இங்கிருக்கும் மணிகாட்டும் கல்லும் மற்றும் ஆயிரங்கால் மண்டபங்களும் இங்கிருக்கும் சிங்க தீர்த்தமும் மற்றும் இந்த கோவிலின் தூண்களில் இருக்கும் ஒவ்வொரு கடவுளின் உருவங்களும் மற்றும் விநாயகர் சிலைகளும் இங்கிருக்கும் கர்ப்பகிரகமான மார்க்க பந்தீஸ்வரர் என்று இந்த கோவிலின் அழகை பற்றி சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த கோவில் நிச்சயம் தமிழனின் பெருமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு வள்ளுவர் என்னைக்கே வந்து ஒரு குரல் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள். அவன் செஞ்ச எல்லா விஷயத்திலையும் தான் பிறந்ததுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக அடுத்த வரும் தலைமுறைகள் நிச்சயம் பேர் சொல்ற மாதிரியான விஷயங்கள் காலகாலமா தமிழன் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். அதுதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்த கோட்டை கோவில், பஞ்சபாண்டவர் மலை, அதுக்கு பிறகு விரிஞ்சிபுரத்துல இருக்கிற இந்த மார்க்க பந்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்ற இந்த 3 விஷயமும் பார்த்தோம். 3மே வந்து ஒன்னுத்துக்கு ஒண்ணு வித்தியாசப்பட்டு சிற்பக்கலையாகட்டும், கட்டிடக்கலையாகட்டும், நம்பிக்கையாகட்டும் எல்லா விஷயத்திலையுமே வந்து தமிழனோட பெருமையை நிலைநாட்டிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை திரையில பார்க்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கோ தொலைபேசி எண்ணுக்கோ நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். அடுத்த வாரம் தமிழ்நாட்டோட பெருமையை இன்னும் பெருமையா சொல்ற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. உங்க ஊருக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துலயோ இந்த மாதிரியான சொல்ற விஷயங்கள் இருந்தா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நிச்சயம் நாங்க குழுவோட வரும். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ராதா மணாலன். வணக்கம்.